வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 18 இது வரைக்கும் நான் நிறைய நாளை பற்றி சொல்லியிருப்பேன். எதுவுமே நீங்கள் முழுசாக கேட்டிருப்பீங்களா இல்லைன்றதில்ல. பட் ஆனால் இந்த நாளை பற்றும் தயவு செஞ்சு கொஞ்சம் முழுசாக கேளுங்க. உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அமாமி லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமாமி தீவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற நாள் இதுங்க. இந்த அமாமி தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கிறோம், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீகுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொழியினுடைய வகைகள் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய மொழிகள் அடங்கும். அப்படி நிறைய மொழிகளை பேசுகிறாங்க. அது லட்சக்கணக்கில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே கூட. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாமி தீவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமாமி மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய வரலாறு எடுத்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், 1879 ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் சேர்த்துக்கிட்டே வராங்க. அதாவது அவங்க ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை உருவாக்கணும், ஜப்பான்னா என்னன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா பகுதிகளும் சேர்த்துட்டே வராங்க. அப்படி சேர்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இந்த தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ்லாம் பார்க்குறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடையை விதிக்கிறாங்க. இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஜப்பானீஸ் தான், அந்த ஜப்பான் மொழி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறது, அப்புறம் அவங்களுடைய அந்த கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதாகைகளை தொங்க விட்டு போக வைக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த கழுது ஏற்றி நடக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒப்பீட்டு அளவில் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க அவங்களுடைய அந்த மொழின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுது. 2வது உலக போர் நடந்திருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க பேசுகிறது ஜப்பானுடைய ஒரு பேச்சு வழக்கு மொழியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய மாற்றங்கள்ன்றது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதனுடைய மாற்றம் உச்சகட்டமாக என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் வந்து இதை பேசுகிறவங்க இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வயதானவங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இளைஞர்களோ குழந்தைகளோ எல்லாருமே ஜாப்பனீஸ் மொழி தான் பேசியிருந்திருக்காங்க. யாருமே அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜை பேசலை. அதுக்கு ஒரு உதாரணமான லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒக்கினோவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். ஏன்னா யுனெஸ்கோ என்ன பண்ணாங்க அப்படின்னா 2050க்குள்ளே இந்த ஒக்கினோவா அமாமி இந்த மாதிரி லாங்குவேஜில் முழுசாக அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க மனசளவில் பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒக்கினோவா அப்படின்ற அந்த இன மக்கள் என்ன பண்ணாங்க, 2006 செப்டம்பர் 18 நமக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், நம்மளுடைய அந்த மொழி அழியக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க உருவாகுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனநாயக ஆட்சியில் மாறினதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் கிடைச்சதில்ல. ஸோ அதன் மூலமாக இப்போ வந்து அந்த மாற்றங்களுக்குள்ளே வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த மொழியினுடைய அந்த பாதுகாப்பு அப்படின்றது இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் படிச்சுட்டாங்க. இப்போ தான் எல்லா குழந்தைங்களும் சரி அப்புறம் இளைஞர்களும் சரி ஜாப்பனீஸ் தானே பேசுகிறாங்க. அப்போ அந்த மொழின்றது அவங்களுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சுல. அதனால் இது ஒரு மிகப்பெரிய அழிவு நோக்கி போயிட்டே இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அமாமி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களே இந்த மாதிரியான ஒரு டேட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னும்போது நமக்காக ஒரு டேட்டை நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா அமாமி லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அமாமி தீவுகள் இந்த பிப்ரவரி 18. இதை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அப்போ வந்து மனிதர்களுடைய வலிமையை காட்டணுன்றதுக்காக அவங்களுடைய ஆளுமையை காட்டணுன்றதுக்காக ரொம்ப ஓப்பனாகவே இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் இப்போ அது எப்படி இருக்குன்னா கௌரவத்துக்காகவும் பணத்துக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற ஒரு லாங்குவேஜை மறைமுகமாக மக்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதுவும் காலப்போக்கில் என்ன ஆகுனா நம்மளுடைய இளைஞர்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்மளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜை மறந்துடுவாங்க, வேற ஒரு லாங்குவேஜை பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் யுனெஸ்கோ மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னா இத்தனை வருடங்கள் கழிச்சு இந்த மொழி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை விட போகிறாங்க. இதை பற்றி சொன்னோம் அப்படின்னா இவங்க ஒரு மொழி வெறியன்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு விடுங்க. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு வேல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி திமிங்கலத்தை பற்றி நம்ம சொல்லணும் தெரியுங்களா, அந்த திமிங்கலம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த திமிங்கலத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தாங்க. இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விலங்கினம் அப்படின்னா இந்த திமிங்கலம் தான். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 98 அடி நீளம் வரைக்குமே அந்த திமிங்கலம்லாம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 98 அடினா நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு சராசரி மனுஷனே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 அடி தான் இருப்பாங்க. அப்போ 98 அடினா எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய திமிங்கலங்கள்லாம் அந்த உலகத்துலேயும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேட்டையாடுறாங்க. எதுக்காகனா இதனுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அதோட வயிற்றுக்குள்ளே எண்ணெய் இருக்குங்க, அந்த எண்ணெயை வந்து எடுக்கணுன்றதுக்காகவும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட அந்த டேப்லெட்லாம் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த விட்டமின் இ டேப்லெட் அப்படி கொடுங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும். பட் அந்த டேப்லெட் கிடையாது, எண்ணெய் மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டோன்னா நமக்கு விட்டமின் இ கிடச்சிரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சில மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த திமிங்கலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஒரு பாலூட்டி விலங்க சேர்ந்தது தான். இதனுடைய வியப்பான விஷயங்கள் என்னென்னா இது வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாது. என்ன பண்ணால் தம் கட்டி கீழே போயிட்டு வருமே தவிர்த்து தண்ணி உள்ளே அதாவது சுவாசிக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு டைமும் அது மேலே வந்துட்டு போகும் அப்படின்றது இதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து மீன் இனத்தில் இப்போ அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியது இந்த மீன்கள் தான். ஸோ அதனால் இதை வந்து பாதுகாத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக பூமியினுடைய வியத்தகு ஒரு விலங்கினத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக 1980 ஹவாய் தீவில் தான் முதல்ல இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க 3வது
ஞாயிற்றுக்கிழமை இது வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பண்ணுறதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஃப்மேன் அப்படின்ற ஒரு மனுஷன். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா திமிங்கலங்களை நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980 ஃபர்ஸ்ட் டைம் இது ஸ்டார்ட் பண்ணாரு. திமிங்கலங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேவா வேர்ல்டு வேல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் பிப்ரவரி 18. நெக்ஸ்ட் டே டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வரலாறு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நிறைய நேம்லாம் வரதுனால கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும், உங்களுக்கு இல்லை எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுறது, நேம்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு விஷயத்தை மட்டும் கரெக்டாக கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஷா மன்னர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிச்சிங்க. இந்த ஷா மன்னர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கீழே வேலை செய்கிறவங்க தான் இந்த ராணா அப்படின்றவங்க. இவங்க ராணான்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக வேலை செய்கிறவங்க. இந்த ஷா மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1846 இந்த ராணான்ற அமைச்சர்களாக இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களே ஆண்டுகிட்டு இருக்காங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதியை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் போட்டு தள்ளி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியல. எல்லா ராஜாக்களும் இறக்குறாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இறந்து போகிறாங்க, திடீர் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா அமைச்சர்களாக இந்த ராணாக்கள் இருக்காங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வரக்கூடிய இந்த ஒரு அதாவது அரசர்கள் எல்லாரையும் ஒரு கைப்பாவையாக பயன்படுத்திட்டு இவங்க தான் கிட்டத்தட்ட ராஜா ஆனால் சும்மா பேருக்குன்னு சொல்லி இந்த ஷா வம்சத்தை சார்ந்தவங்கள வச்சிருப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1846 1951 வரைக்குமே இவங்க ஆண்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இது என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ராஜாவை இறந்ததுக்கு அப்புறம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து அந்த பதவியை வந்து இவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்களே அந்த சமயத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வெறும் 5 வயசு பையனை வந்து அரியணைக்கு ஏற்றுனாங்க. அப்படி ஏற்றினா அப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்கும்? ஸோ அதனால் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதை பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா திரிபுவன மன்னன் என்ன பண்ணுறாரு 1951 நம்மளுடைய இந்தியா கிட்ட உதவி கேட்குறாரு. அப்படி இந்திய ராணுவ படைகிட்ட உதவி கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வண்டியில் உள்ளே போயிட்டு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பிரச்சனையெல்லாம் சமாதானப்படுத்தி ஒரு கட்டத்தில் மறுபடியும் இந்த திரிபுவன அரசனுடைய அந்த கண்ட்ரோலுக்கு இந்த இடம் வருது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டுறாங்க இந்த மாதிரி யாரோட ராஜ்யமோ அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ராணா அவங்க இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து போயிடுறாங்க. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா மிகப்பெரிய சப்போர்ட் இந்தியா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒதுங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பதவியிலேருந்து ஒதுங்கியும் போகிறாங்க. மறுபடியும் அந்த திரிபுவன ஆட்சி வந்தது இல்லையா, அப்படி வந்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இவங்க டெமோக்ரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நேபாள் பிப்ரவரி 18. நெக்ஸ்ட் நேஷனல் பேட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இத்தாலி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படின்ற ஒரு பர்சன் தான் முதல்ல இந்த பேட்டரின்றதை கண்டுபிடிச்சார். அதாவது இவர் வந்து லூயி கால்வானி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தார். அவருடைய அந்த விலங்கு மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார் தெரியுங்களா. ஸோ அதில் வந்து பார்த்து இவருக்கு வந்து நம்ம ஒரு பேட்டரி ரெடி பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா வந்தது. செம்பு துத்தநாக தகடுகள் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு பேட்டரியை ரெடி பண்ணுறாரு. ஸோ உலகத்தினுடைய முதல் பேட்டரி அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மின்சாரம் வருது அப்படின்றத உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இந்த உலகத்துக்கு ஏற்படுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வண்டியை வாங்குங்க, எலக்ட்ரிக்கல் பைக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசைக்கிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். இது ஒரு மிகப்பெரிய கழிவாக பூமியில் ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடும். ரசாயன மாற்றம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அணு உலைகள்லாம் வெடிச்ச அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு அப்படின்றது இந்த ரசாயனங்கள் பூமியில் தங்கிருச்சு அப்படின்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறது அதனால தடையாக விரிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வேற வழி இல்லை. அதனால இப்போ வந்து பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகணும் அப்படின்னா இதை ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கண்டுபிடிச்சி அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டரியை கண்டுபிடிச்ச அந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படின்ற ஒரு பர்சனை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியுன்ற ஒரு கான்செப்டையும் உள்ள வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தாங்க. அலெக்சாண்ட்ரோ வோல்டாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த வோல்டேஜ் அப்படின்ற விஷயம் உருவானது காரணமே இவர் இந்த பேட்டரி கண்டுபிடிச்சதுனால இவரோட பேரை தான் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜுக்கெலாம் வச்சிருப்பாங்க. அந்த அழகாக வந்து அதை தான் பயன்படுத்துவாங்க. இவரோட அந்த லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பெருமையை சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவில் நேஷனல் பேட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 18. நெக்ஸ்ட் குர்திஷ் ஸ்டூடெண்ட் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த குர்திஷ் லாங்குவேஜை பற்றி பார்த்துருப்போம். சொரானி அப்புறம் பார்த்தீங்கன்னா பலேவானி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து 3 விதமான லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு. இவங்களோட லாங்குவேஜை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா 1991 மாணவர்களுக்கும் தனி ஒரு கூட்டமைப்பு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுனால அவங்க கூட்டணியை உருவாகினாங்க. இந்த லாங்குவேஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, சிரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் தான் அதிகமாக பேசப்படுது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய பல்கலைக்கழகங்களை உருவாகிருக்கு. இது வரைக்கும் ஈராக்லேயே பார்த்தீங்கன்னா 20 பல்கலைக்கழகங்கள் இவங்களுக்காக இந்த குர்திஷ் லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களாக இருந்தது. ஏன்னா இவங்க வந்து அரபு மொழியில் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் அப்போ இருந்தது. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் இப்போ
மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு விஷயம் உருவாகுது. காரணம் என்னன்னா, நம்ம யூனியனாக இருந்தால் தான் மட்டும் முடியும், தனியாலாம் இருந்தால் யாராலையும் வந்து சர்வே பண்ண முடியாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனியனை உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சுலைமானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. 1980 இந்த பல்கலைக்கழகத்தை மூடிட்டாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களோட யூனிட்டி இல்லாததுனாலையும் அட் த சேம் டைம் இது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1992 இவங்க அந்த யூனியன்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பல்கலைக்கழகத்தை ஓப்பனும் பண்ணாங்க. இப்படி வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த குர்திஷ் மொழியை பேசுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு யூனியன் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க குர்திஷ் லாங்குவேஜுக்காக. அப்படி உருவாக்குன அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா குர்திஷ் ஸ்டூடெண்ட் யூனியன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க குர்திஷ் இன மக்கள் February 18. நெக்ஸ்ட் துர்க்மெனிஸ்தானில் டே ஆஃப் டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் டே அப்படின்ட்டு. டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப்னே ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வெளியுறவுத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஏன்னா இவங்க தானே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஒரு நாட்டிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னாலோ இல்லாட்டி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னாலோ அது இவங்க வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அப்போ இவங்களை ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுன்ற ரொம்ப அவசியன்றதுக்காக இவங்க உருவான அந்த நாள் 2009 தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இது நிறுவனாங்க. அப்படி நிறுவன அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க துர்க்மெனிஸ்தான் February 18. நெக்ஸ்ட் டே பர்க்பெரினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அதாங்க போகியை கொண்டாடுறாங்க. நான் தான் சொன்னலைங்க ஆல்ரெடி, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கொண்டாடுற ஒரே நாள் இந்த போகியாக தான் இருக்குன்னு. ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இன்றைக்கும் வந்து இந்த போகியை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்டர் தொடங்க போகுது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் கட்டுக்கு ஒப்படை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளுன்றது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நெருப்பு மூட்டி அதை போகியாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பா இப்படி கொண்டாடுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பர்க்பெரினன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு பல நாடுகளை செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு February 18. எல்லாத்தையுமே படைச்சது ஒருத்தன் அப்படின்றது உண்மையாக இருந்தா, படைச்சவனுக்கு மட்டும்தான் கண்டிக்கிறதுக்கோ அதை அழிக்கிறதுக்கோ முழு உரிமை இருக்குது அப்படின்றது உண்மையாக இருந்தால், சக மனிதன் பண்ணுறதை தவறுன்னு கண்டிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ படைச்சவன் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்குறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ ஒன்று படைச்சவனுக்கு அதை பண்ணுறதுக்கு துப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லையா நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு அர்த்தம். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுத்து நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.